ஓம் சாந்தி. 4 பிப்ரவரி 2023 சிவபாபாவுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, உங்களுடைய லட்சியம் என்ன? இந்த முரளியில் பாபா நமக்கு கேள்வி கேட்கிறாரு, உங்களுடைய லட்சியம் என்ன? இரண்டாவது கேள்வி, ஷிவ் பாபா யாருக்கு புரிய வைக்கிறார்? என்ன புரிய வைக்கிறார்? ஷிவ் பாபா யாருக்கு புரிய வைக்கிறார்? என்ன புரிய வைக்கிறார்? மூன்றாவது கேள்வி, அனைத்தையும் விட மிக சிறந்த சேவை எது? அனைத்தையும் விட மிக சிறந்த சேவை எது? நான்காவது கேள்வி, பாரதத்தில் அனைவருக்கும் நிறைய விடுமுறைகள் கிடைக்கின்றன. உங்களுக்கு விடுமுறை அல்லது லீவ் இல்லை, ஏன்? பாரதத்தில் அனைவருக்கும் நிறைய விடுமுறைகள் கிடைக்கின்றன, உங்களுக்கு விடுமுறை இல்லை, ஏன்? அஞ்சாவது கேள்வி, எதற்கு அமைதியின் சக்தி தேவைப்படுகிறது? எதற்கு அமைதியின் சக்தி தேவைப்படுகிறது? Fill in the blanks. First, மற்ற யாரிடம் உங்களுக்கு அன்பு இருந்தாலும் அவர்கள் அனைவரும் டேஷ். மற்ற யாரிடம் உங்களுக்கு அன்பு இருந்தாலும் அவர்கள் அனைவரும் டேஷ். இரண்டாவது, டேஷ் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. டேஷ் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. மூன்றாவது, டேஷ் சேவையில் இருக்க வேண்டும். டேஷ் சேவையில் இருக்க வேண்டும். நான்காவது, நினைவு செய்வதில்தான் டேஷ் இருக்கிறது. அஞ்சாவது, சக்தி வாய்ந்த நிலையின் ஆசனம் டேஷ் ஆசனம் ஆகும். வேகத்துல அதிகரிக்கும். இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, உங்களுடைய லட்சியம் என்ன? இந்த முரளியில பாபா உங்களுடைய லட்சியம் என்ன? நினைவு செய்யணும். பாபா சொல்றார், பாபாவிடம் இருந்து சர்வ சம்பந்தங்களின் சுகத்தை பெற வேண்டுமானால் பாபாவிடமிருந்து
அனைத்து சம்பந்தங்களின் சுகத்தை பெற வேண்டுமானால் மற்ற அனைவரிடமிருந்து அன்பை நீக்கி என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இதுதான் லட்சியம் ஆகும். இரண்டாவது கேள்வி, சிவ் பாபா யாருக்கு புரிய வைக்கிறார்? என்ன புரிய வைக்கிறார்? சிவ் பாபா தன்னுடைய சாலிகிராம் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார்? பரமாத்மா ஞானத்தை புரிய வைக்கிறார். பரமாத்மா ஞானத்தை புரிய வைக்கிறார். மூன்றாவது கேள்வி, அனைத்தையும் விட மிக சிறந்த சேவை எது? எல்லாரும் பாஸ், எல்லாரும் சொல்லிட்டீங்க. எவ்வளவு தாரணை செய்து மற்றவர்களையும் பாபா சொல்றார், எவ்வளவு தாரணை செய்து மற்றவர்களையும் செய்ய வைக்கிறீர்களோ அவ்வளவு தானும் செல்வந்தராக ஆவீர்கள், மற்றவர்களையும் ஆக்குவீர்கள். இதுதான் மிக சிறந்த சேவை. அனைத்தை விட மிக சிறந்த சேவை எது? பாபா கொடுக்கக்கூடிய ஞானத்தை எவ்வளவு தாரணை செய்து மற்றவர்களையும் செய்ய வைக்கிறீர்களோ அவ்வளவு தானும் செல்வந்தர்களாக ஆவீர்கள், மற்றவர்களையும் ஆக்குவீர்கள். இதுதான் மிக சிறந்த சேவை ஆகும். நாலாவது கேள்வி, பாரதத்தில் அனைவருக்கும் நிறைய விடுமுறைகள் கிடைக்கின்றன, உங்களுக்கு லீவ் இல்லை, ஏன்? பாபா சொல்றார், ஏனென்றால் பாபா சொல்கிறார், ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் நினைவில் இருங்கள். பாபா சொல்கிறார், ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் நினைவில் இருங்கள். ஒவ்வொரு சுவாசமும் விலை மதிக்க முடியாதது, எனவே உங்களுக்கு லீவ் இல்லை. அதனால லீவ்லாம் கேட்கக்கூடாது. அஞ்சாவது கேள்வி, எதற்கு அமைதியின் சக்தி தேவைப்படுகிறது? ஸ்லோகம் நல்ல ஈஸியா சொல்லிட்டீங்க இல்லையா? பாபா சொல்றார், அநேக விதமான மன நோய்களை தூர விரட்டுவதற்கான சாதனம் சைலண்ட் சக்தி ஆகும். அநேக விதமான மன நோய்களை தூர விரட்டுவதற்கான சாதனம் சைலண்ட் சக்தி ஆகும். இதுன்னு உண்மைதான் இல்லையா? எல்லா நோய்களையும் தூர விரட்டுறதுக்கு எந்த சக்தி தேவைப்படுது? சைலன்ஸ். அதனால எவ்வளவு முடியுமோ சைலன்ஸ்ல இருக்கிறதுக்கு பயிற்சி செய்யணும். அப்பதான் ஒவ்வொரு சுவாசத்திலையும் பாபா நினைவு வரும். நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா சுவாசம் நமக்கு போறது உள்ள வர்றது சரி, வெளியில விடுறது கூட ஞாபகம் இருக்காது. அமைதியா இருந்தீங்கன்னா சுவாசம் ஆமா, மெதுவாகவும் சுவாசம் வரும். பாபா நினைவுல இருப்பீங்க. அப்ப நீண்ட ஆயுள் கிடைக்குது. நல்ல சேவை செய்யலாம். fill in the blanks. ஃபர்ஸ்ட், மற்ற யாரிடம் உங்களுக்கு அன்பு இருந்தாலும் அவர்கள் அனைவரும் டேஷ். மற்ற யாரிடம் உங்களுக்கு அன்பு இருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஏமாற்றக்கூடியவர்கள். இரண்டாவது, டேஷ் ஒருபொழுதும் விட்டுவிடக் கூடாது. முரளி படிப்பதை ஒருபொழுதும் விட்டுவிடக் கூடாது. முரளி படிப்பதை ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. மூன்றாவது, டேஷ் சேவையில் இருக்க வேண்டும். இரவும் பகலும் பாபாவின் சேவையில் இருக்க வேண்டும். இரவும் இன்னைக்கு இருக்க முடியும், இன்னைக்கு பௌர்ணமினால. இரவும் பகலும் பாபாவின் சேவையில் இருக்க வேண்டும். அது யாரு செய்யறாங்களோ அவங்கதான் அடைவாங்க. நாலாவது, நினைவு செய்வதில் தான் டேஷ் இருக்கிறது. நினைவு செய்வதில் தான் அதிக லாபம் இருக்கிறது. நிறைய லாபம் அல்லது அதிக லாபம் எதுல இருக்கு? நினைவு செய்யும். யாரை நினைக்கணும்? ஒரு பாபாவை நினைச்சாதான். பாபாவை நினைவு செய்ததான் அதிக லாபம். அஞ்சாவது, சக்தி வாய்ந்த நிலையின் ஆசனமே
சக்தி வாய்ந்த நிலையின் ஆசனம் டேஷ் ஆசனம் ஆகும். சக்தி வாய்ந்த நிலையின் ஆசனம் அன்னப்பறவையின் ஆசனம் ஆகும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.